ரொம்ப மனவேதனையோட தான் நிக்கிறோம். ஏன்னா நாங்க நிக்க வேண்டும்னு நினைச்ச இடம் இது இல்ல. சட்டமன்றம் 16 ஆண்டு காலமாக சாலையில் நின்று இந்த கத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளை இந்த முறை என் மக்கள் நம்பி சட்டமன்றத்திற்கு அனுப்புவீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த இடத்துல நாங்க நின்னோம். ஆனால் என் மக்கள் எங்களை தோற்கடித்தீர்கள். பரவாயில்லை, நாங்கள் இருக்கிறோம். நான் இந்த கண்டன ஆர்ப்பாட்ட பதாகைய நான் பேஸ்புக்ல யூடியூப்லயும் போட்டப்போ, இன்ஸ்டாகிராம்ல ட்விட்டர்ல போட்டப்போ நீங்க நம்ப மாட்டீங்க, எனக்கு நேற்றுல இருந்து ஒரு 100 போன் வந்துருச்சு. உனக்கு வர வேலை இல்லையா? உனக்கு புத்தி வராதா? நீ திருந்த மாட்டியா? போய் உன் புள்ள குட்டிய பாரு. எதுக்கு போய் ரோட்ல நின்று போராட்ட? இந்த மக்கள் நம்மள தோக்கடிக்கிறாங்க. இந்த மக்கள் நம்மளுக்கு வாக்கு செலுத்த தயாராக இல்லை. இந்த மக்கள் ஏமாத்துறவனுக்கு மட்டும்தான் வாக்கு போடுவாங்க. நீ போகாத, உன் புள்ள குட்டிய பாரு. உன் மேல ஏற்கனவே 10க்கு மேல வழக்கு இருக்கு. போய் நின்ன கைது பண்ணிட்டு போயிட்டா உன் புள்ளையும் பையனும் யார் பாப்பா கை குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கேன்னு 100க்கும் மேற்பட்ட அழைப்புகள் என் மக்களே. ஆனால் இந்த இடத்துல நிக்கிறோம். ஏன் விட்டுட்டு போக மனசு வரல, மனசாட்சி ஒத்துக்கல. இன்னைக்கு ஜெகதீஷ், நாளைக்கு வேற யாராச்சா அது மண்டையில விழுந்த அந்த திருப்பி வெட்டியிருக்கான் அருவாலை. இப்படி திருப்பி வெட்டியிருந்தானா மண்ணை 2ஆ பிளந்திருக்கும். அந்த குடும்பத்துக்கு யார் பதில் சொல்வா? அந்த குழந்தைகளுக்கு யார் பதில் சொல்வா? இன்னைக்கும் சொல்றேன், 4% வாக்குகள் எங்க கிட்ட இருக்கு. நாளைக்கு 31 தேர்தல்ல ஒரு ஓட்டு கூட எங்களுக்கு விழுகலைன்னாலும் தேர்தல் முடிஞ்ச அந்த அன்னைக்கு நாங்க தோற்றே போனோம். அடுத்த நாள் பிரச்சனைனா நாங்க நிப்போம். நீங்க வாங்க வராதீங்க, நாங்க நிப்போம். ஏன் நாங்க வாக்கு அரசியல் பண்ண இங்க களத்துக்கு வரல, வாழ்க்கை அரசியல், என் மக்கள் அரசியல் பண்றதுக்கு இந்த களத்துக்கு வந்திருக்கோம். எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு தான் வந்திருக்கோம்.